சுபாஸ்ரயமாயிருக்கும். இப்படி இருக்கிற ரூபம்தான் பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்வம், அர்ச்சாவதாரம் என்று அஞ்சுபட்டிருக்கும். அதில் பரத்மவாமதே க்ஷயந்தமஸ்தமசப்பரஸ்தாதென்னும் தமசப்பரஸ்தாதென்னும் வைகுண்டேது பரே லோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜகத்பதி ஆஸ்தே விஷ்ணுரச்சித்யாத்மா பக்தைஹி பாகவதேசகா என்று சொல்லுகிறபடியே சுத்த சத்வமாய் ஸ்வயம் பிரகாசமாய் திரிபாதஸ்யாமிருதம் திவி என்கிறபடியே திரிபாத்விபூதியாய் பரமம் வ்யோம சப்தமான வாச்சியமான பரமபதத்திலே பஞ்சோபனிஷன்மயமான திவ்யமங்கள விக்கிரகத்தோடு சூரிய போக்கியமாயிருக்கச் செய்து முக்த பிராபியமாயிருக்கையாலே பந்தமத்தார் பூஜிக்கும்படியாயிருக்கும். ஆகையாலே அதில் ஆஸ்ரயம் அந்தரப்பட்டிருக்கும். இனி வியூகத்தை பார்த்தால் வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த வேதத்தாலே ஜகஜன்மே ஸ்தேம பிரளய காரணமாக வியூகத்திருக்கச் செய்தேயும் ஊகிக்க வேண்டும்படி 12 குணங்களை பிரகடித்திருக்கும். இனி விபவத்தை பார்த்தால் மீனோடாமை கேடல் அறிகுறலாய் முன்னும் ராமனாய் தானாய் பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கல்கியுமானார் என்கிறபடியே ஜகத் அந்தகார நிவிற்த்தியார்த்தமாக தீபாத்துப்பன்ன பிரதீபம் போலே ஆவிர்விக்கையாலே தசாவதார யுக்தமாயிருக்கும். அந்தர்யாமித்வம் சகிருதமாய வர்த்திக்கச் செய்தேயும் யோகி பிரத்யக்ஷமாயிருக்கையாலே சர்வருக்கும் தர்ஷன ஸ்பர்ஷன யோக்கியமன்னிருக்கும். அர்ச்சாவதாரம் தேசகால அதிகாரி நியமமன்னிக்கே சந்நிகிதமாயிருக்கச் செய்தேயும் சம்பாஷண யோக்கியமன்னிக்கே இருக்கும். இப்படி வரத்வம் போலே மேன்மையன்னி வியூகம் போலே குணஹானி அன்னி அந்தர்யாமித்வம் போலே அன்னிக்கே தர்ஷன ஸ்பர்ஷன யோக்கியமாய் அர்ச்சாவதாரம் போலன்னிக்கே சம்பாஷண யோக்கியமாகையாலே தசாவதார யுக்தமான விபவ சமாஸ்ரயணம் சுகரமாயிருக்கும். அதில் மச்சாவதாரத்தை பார்த்தால் வடியுறவில் வினாய் வந்து வியந்துய்ய கொண்டு என்கிறபடியே லோகரட்சணமார்த்தமாக தோன்றி இருக்கச் செய்தேயும் தான் வனச்சாரியாகையாலே ஸ்கந்த மாத்திரமாயிருக்கும். அதுக்கு மேலே எப்போதும் ஜீவனா சாபேட்ச பிரகிருதியாய் ஜலா சம்பந்தம் கைவிடாமையாலே தன்னுடைய கந்த மாத்திரத்திலே சர்வருக்கும் ஒரு வெடிப்பு தோற்றி அறியாதிருக்கும். இனி கூர்மாவதாரத்தை பார்த்தால் நெடுவள்ளம் மங்கோர் வரநட்டிலங்கு சோதியார் அமுதம் எய்த அழகுமோர் ஆமையாய் என்கிறபடியே அச்சல பிரதிஷ்டிதமாயிருக்கச் செய்தேயும் ஓடுபுறங்காணலாம்படியாயிருக்கும். அதுக்கு மேலே ஜகதாதாரணாயிருக்கச் செய்தேன் அதப்பாதியான பிரதரக்ஷரத்தில் கூட நெஞ்சுணர்ந்து நாவெழாதபடியாயிருக்கும். இனி நரசிம்மாவதாரத்தை பார்த்தால் வெத்து தம்பமாக தோன்றீருக்கச் செய்தேயும் பிரதோஷோஜீதமாய் ஆசூர பிராகிருதியான ஹிரண்யனோடு உண்டான குடல் துடக்கையையும் உடைத்தாயிருக்கும். அதுக்கு மேலே உரத்தினில் கரத்தவை துகிர்தலத்தை உண்டினா என்கிறபடியே ஹிரண்ய நலவிலே சகிருதயமாக ஊத்தையும் கைமேலே காணலாம்படியாய் கேட்கும். 2 கூறு செய்து வந்த சிங்கம் என்கிறபடியே தன் ஊரிலே கூறு செய்கையாலே ஹிரண்யதானம் பண்ணா நிற்கச் செய்தே கரவீடமின்றி காணலாம்படியாயிருக்கும். அதுக்கு மேலே மனுஷன் கழுத்தளவாகையாயிருக்கையாலே முகம் கண்ட போதே எல்லோரும் ஹரி ஹரி என்று நடுங்கும்படியாயிருக்கும். இனி வாமனாவதாரத்தை பார்த்தால் கொண்டகோல சிறுகுரலாய் என்னும் இடர் நீ